ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு வந்து ரீசெண்டாக கூட மேட்டூர் டேம், மினியப்பசாமி கோவில், இந்த மாதிரி நிறைய கோவில் விலாகெல்லாம் பார்த்துருப்போம். தூரமாக இருக்கிற கோவிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய கோவில், நம்ம வந்து ஃப்ரைடே வாரம் போகக்கூடிய கோவில் வந்து இன்றைக்கி வந்து விலாகாக நான் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கோவில் வந்து திருவிழா விலாகு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் திருவிழா டைமில் இந்த கோவில் பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உள்ள வித்தியாசம், அந்த விலாக் யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதுதான் வந்து என்ட்ரன்ஸுங்க. முன்னாடி அந்த கொடிமரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த இடம். அதுக்கப்புறமா அந்த ஊஞ்சல் கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா அந்த குண்டம், அது லென்த்தாக இருக்கிறது குண்டம், அது கும்பிட்டுட்டு உள்ளே வந்து பிள்ளையார் கும்பிட்றதுக்காக போயிட்டோம். ஃபஸ்ட்டு பிள்ளையார் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ள கர்ப்பகிரகத்தில் இருக்கிற தாந்தோன்றி அம்மன் சாமியை பார்க்க போகிறோம். இப்போது அதுக்கப்புறமா பிள்ளையார் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகம்மன் சாமிக்கு தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போவோம். இந்த தாந்தோன்றி அம்மனுக்கு வந்து ஒரு சின்ன வரலாறு இருக்குது. பண்ணாரி அம்மன் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பண்ணாரி அம்மனோட சகோதரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க தாந்தோன்றி அம்மன், அதாவது அக்கா தங்கைகள் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பாருங்கள் தாந்தோன்றி அம்மன். அதாவது உள்ளே போய் எடுக்கலை, வெளியிலேருந்தே எடுத்துட்டோம். இப்போ உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு இந்த சுற்றி வருவோம் இல்லைங்களா, அப்போ குட்டி குட்டி சாமி சிலைகள் இருக்குது. அந்த இடத்துல வராகி அம்மனும் இருக்காங்க. அவங்களுக்கு தீபம் போட்டு அந்த இடத்துல சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறமா வெளியில் வந்துட்டு, வெளியில் அந்த கேட்டுக்கு வெளியிலேருந்து உள்ளே இருக்கிற அந்த வியூவை பார்க்கலாம். வெளியில் வந்து முக்கியமாக ஒரு சாமி இருக்குங்க, காவல் தெய்வம் முனியப்ப சாமியும் கருப்பண்ண சாமியும் இருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த முனியப்ப சாமியிலேருந்து போய்க்கலாம். பாருங்கள், இதுதான் வந்து முனியப்ப சாமி. அந்த சிலையே பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். அதுவும் இந்த டைமிங்கில், அதாவது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நாங்கள் இவர் வந்து வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறமா போனதுனால லேட் ஆயிடுச்சு. அந்த இருட்டுக்கும் அந்த சாமியை பார்க்குறதுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த இடத்துல சாமி கும்பிட்டுட்டு அந்த இடத்துல, அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம்லாம் கொஞ்சம் காடு மாதிரி தான் இருக்கும் பிளேஸ் எல்லாம். திருவிழா டைமில் பார்த்திங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா போடுறதுக்கு, கடைகள் தூரி எல்லாம் போடுறதுக்கு அந்த இடம்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா போய் அந்த ரைட் சைடில், இதுதான் அங்கே கேட்டு, அந்த கேட்டுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா கருப்பண்ணசாமி கோவில் இருக்குது. அது குட்டி சிலையாக தான் வச்சுருப்பாங்க. கருப்பண்ணசாமி அந்த ஓட்டு வீடு மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல இருக்கார், குட்டி சிலையாக இருக்கார். அதுக்கப்புறமா இதுதான் கோவிலோட வியூ. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாந்தோன்றி அம்மன். ஓகே, இது என்ன தான் வந்து தூரமாக நாம் போய் சாமி கும்பிட்டாலும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில்களை இந்த மாதிரி ரெகுலராக நாம் போயிட்டுருக்கிறது இந்த கோவிலுக்கு தான். இன்றைக்கி அந்த கோவிலை உங்ககிட்ட ஷேர் பண்ணி வீடியோவில் காமிச்சது ரொம்பவே ஹாப்பிங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா குறும்பு மாரியம்மன் கோவில். இது அவ்வளோதாங்க, கோவிலே ரொம்ப சின்ன கோவில் இது. அந்த கோவில் மாதிரி பிரம்மாண்டமாக இல்லைனாலுமே இது அம்மன் வந்து ரொம்பவே கலையாக இருப்பாங்க பாருங்கள். இதுக்கு பக்கத்தில் தான் வந்து பிள்ளையார் கோவில் வேலை நடந்துட்டுருக்குங்க. அது பழைய கோவில் தான், ஆனால் வேலை நடந்துட்டுருக்கு. அந்த வேலை செய்யறதுக்கு வந்தவங்க வந்து இந்த சாமியை வந்து தத்ரூபமாக டிராயிங் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எனக்கு பார்த்த உடனே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதில் அந்த சாமிக்கு வந்து அந்த கண்ணில் எவ்வளோ உயிர் இருக்குது தெரியுங்களா, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. தத்ரூபமாக டிராயிங் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்க்க ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில்கள், நம்ம என்ன தான் தூரமாக கோவிலுக்கு போனாலும், ட்ராவல் பண்ணி போனாலும், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலோட அழகை நம்ம ரசிக்க மறக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலோட ஹிஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.